வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதினால துஷார் வந்து செம்ம காண்டாகிறாரு. என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ விஜய் பார்வதி வந்து நந்தினி கத்தி பேசிகிட்டு இருக்கும்போது அண்ட் தென் எல்லாருக்கிட்டையும் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுவும் கோவமாக அவங்கள வந்து கன்சோல் பண்ணுறேன்ற பேரில் கிட்ட போவாங்க. அதை பார்த்த துஷார் வந்து பார்த்திங்கன்னா, அக்கா விடுங்க, அவங்க பேசட்டும், பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் விஜய் பார்வதி வந்து, நீ என்ன சொல்கிறது, நீ தள்ளு, நான் பார்த்துக்கிறேன், தொடாத, அந்த பக்கம் போ அப்படின்ற மாதிரி சொல்லி துஷாரை வந்து கோவப்படுத்துகிறாங்க. பட் அந்த டைமில் துஷார் வந்து பார்த்திங்கன்னா கமன் தான் இருந்தார். ஸோ லெட் ஹர் ஸ்பீக், நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம், வெயிட் பண்ணுங்கன்னா அதை கேட்கவே இல்லை விஜய் பார்வதி. அவங்க நந்தினி பின்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமாம் ஆமான்னு தலையாடிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா, விஜய் பார்வதி அந்த நந்தினி வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆனாங்க, வெளியே போய் கார்டன் ஏரியாவில். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் வந்து போகிறப்ப விஜய் பார்வதி துஷார் கையை பிடிச்சி அழுந்துடுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்டன் ஏரியாவில் வந்து கலையரசனும் நந்தினி போய் உட்காருவாங்க, விஜய் பார்வதி கொஞ்சம் தூரமாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ துஷார் போய் நந்தினி கிட்டே பேசும்போது அழுந்துடுறாங்க, ரெண்டு பேருமே அழுந்துடுறாங்க. இங்கே பாரு, இங்கே எதுவுமே உண்மை இல்லை, நான் வந்து இங்கேருந்து இந்த வீட்டை விட்டு நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அக்கா ஏன்க்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்தீங்க, இருங்கக்கா அப்படின்ற மாதிரி லைக் இவர் சொல்லுவார் துஷார். பட் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எனக்கு இது ரொம்ப டென்ஷன் ஆகுது, இங்கே இருக்கிறதுக்கே எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்லுவாங்க. துஷாரும் எவ்வளோ கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுவார். அதுக்கப்புறம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரலாக அழுந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. லைக் அரோராவும் கிட்ட வராங்க, பார்வதியும் வராங்க. பட் ஒரு கட்டத்தில் அதுதான் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற மாதிரி அவர் வந்து அவ்வளோ தூரம் அமைதியாக இருந்தார். இப்போ பர்ஸ்ட் அவுட் ஆனாது ஒரு கட்டத்தில் கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. பக்கத்தில் இப்படி சீட்டை வந்து டக்கு டக்குன்னு கையில் அடித்தோடனே அரோரா வந்து பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எழுந்து அப்படியே என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, செம கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் புரியவே இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் பார்வதி தான் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து அவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன், அவங்கள விடுங்க தனியாக, அவங்க பாட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு கட்டத்தில் அமைதியானதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்கிறோம். அவங்க பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க, என்னோட பெரியவங்க தானே அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் இருக்க எல்லாரும் ஓடி வந்து துஷார் பின்னாடி நின்று அவங்கள வந்து வா 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 இந்த பக்கம் வா, நீ அங்கே போகாத, இந்த பக்கம் வான்னு சொல்லிட்டு இந்த எண்டுக்கு கார்டன் ஏரியாவில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ரெண்டு பேரும் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷாரை கன்சோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சபரி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லாரும் கிளம்புங்க, நான் பேசுகிறேன், நான் அவன்கிட்ட பேசி அவனை சமாதானப்படுத்துகிறேன், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ துஷாருக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா யாரும் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க, அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க, வெளியே போகணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பேசி முடித்து ஓரளவுக்கு கொஞ்சம் காம் டவுன் ஆனதுக்கப்புறம் பேசலான்னு சொல்லிட்டு தான் அவரோட எண்ணமாக இருந்தது. பட் நடுவில் சில பேர் வரவே அவர் டென்ஷன் ஆகி, ஒரு பக்கம் அவர் டென்ஷன் ஆகி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்துருச்சு 1 வீக்கில் அப்படின்ற மாதிரி இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் பிக் பாஸ் அண்ட் தென் விஜய் சேதுபதி இதை பற்றி என்ன சொல்கிறாங்க கண்டஸ்டன்ஸ் அப்படின்றத நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.